ஃப்ரெண்ட்ஸ், அபிராமி அந்தாதியின் பாடல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் காண இருப்பது பாடல் 34 மற்றும் 35. 34ஆம் பாடல். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பரிவோடு தான் போய் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கள் பருமணி ஆகமும் பாகமும் பொற் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. தாயே அபிராமியே, நீ நான்முகங்களுடைய பிரம்மனின் படைப்பு தொழிலில் இருக்கின்றாய். பசுமையான தேன் கலந்த துபல மாலையையும் நவமணி மாலைகளையும் அணிந்த மார்பினனாகிய திருமாலின் மார்பில் உரைகின்றாய். சிவபெருமானின் இடப்பாகத்திலும் பொன் தாமரை மலரிலும் விரிந்த கதிர்களுடைய சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் தங்கியிருக்கின்றாய். உன்னை சரணமென்று வந்தடையும் பக்தர்களை துயரங்களில் இருந்து நீக்கி வானுலக வாழ்வை கொடுப்பவள் நீயே. 35ஆம் பாடல். திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு உருதவம் எய்தியவா என் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கண் பனி அணைமேல் துயிர் கூறும் விழுப்பொருளே. இப்பாடலின் விளக்கம். அன்னையே அபிராமியே, திருப்பார்கடலில் சிவந்த கண்களையுடைய பாம்பு படுக்கையில் வைஷ்ணவி என்னும் பெயரால் அரிதுயில் அமர்ந்தவளே, பிறை சந்திரனின் மனம் பொருந்திய அழகிய பாதங்களை எம்மேல் வைக்க நாங்கள் செய்த தவம்தான் என்னே. விண்ணுலக தேவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிட்டுமோ? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.